உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. என் அன்பு நண்பன் அன்பை சிறைச்சாலைக்கு வருக வருக என்று மனமாற வரவேற்கிறேன். என்னடா பாக்குற? நல்லவன் வல்லவன் 4 பக்கத்துக்கு பேசுவியே. நல்லவனா இருந்து என்னடா சாதிச்ச நீ? பார்த்தல, குத்தம் செஞ்ச நானும் உள்ளதான் இருக்கேன். குத்தமே செய்யாத சுத்தமானவன் நீயும் இங்கதானடா வந்திருக்க. ஒரே கல்லுதான் சிலையா கோயிலுக்குள்ளயும் இருக்கு, படியா வெளியிலயும் இருக்கு. ஆனா 2 கல்லுக்கும் வித்தியாசம் இருக்குடா. நீ குத்தம் செஞ்சன்னு நிரூபணமாகி தண்டனை வாங்கிட்டு உள்ள வந்திருக்க. நான் தப்பு செஞ்சனா இல்லையான்னு விசாரணைக்காக உள்ள வந்திருக்கேன். சீக்கிரமே நான் நிரபராதி நிரூபிச்சு வெளியே போயிடுவேன். உனக்கும் எனக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குடா. ஆனா இன்னைக்கு நான் விசாரணை கைதியா உள்ள வந்திருக்கிற வரைக்கும் என்னோட எல்லா பிரச்சனைக்கும் உனக்கும் ஒரு சம்பந்தம் இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும்டா. என்னடா என்கிட்டயே போட்டு வாங்க பாக்குறியா? நான் கேட்காமலே என் சந்தேகத்தை தீக்கிறதுக்கு ஆதாரத்தை கொடுத்துட்டேன். அப்புறம் அதுக்குடா நான் தனியா உங்ககிட்ட போட்டு வேற வாங்கணும்? என்னடா முழிக்கிற? நான் எதுக்காக உள்ள வந்திருக்கேன்னு தெரியுமா? அந்த ரகு செத்துட்டான். ரகுவை நான் கொண்டு இருப்பேனோன்ற சந்தேகத்துல என்னை அரெஸ்ட் பண்ணி விசாரணைக்காக இங்க கூட்டிட்டு வந்திருக்காங்க. என்னடா அது கூட தெரியாத முட்டாள் நினைச்சிட்டியா என்ன? நான் எங்க இருந்தாலும் எல்லா மேட்டரும் எனக்கு தெரியும்டா. டேய், எவனாவது அவன் தம்பி செத்தா இவ்வளவு ஜாலியா இருப்பானா? ரகுதான் உன் தம்பியாச்சே. அவன் செத்துட்டாங்கிற உன் முகத்துல சோகமே தெரியலையே. ஏன்னா ரகு உன் தம்பி இல்ல. உன் உண்மையான தம்பி எங்க கம்பெனிக்குள்ளதான் இருக்கான். அவன் சீக்கிரமே மாட்டுவான். அதுக்கப்புறம் உனக்கு துணையா அவனும் இங்க உள்ள வருவான். நீங்க 2 பேரும் கையை கோர்த்துக்கிட்டு நம்மை போன்ற நெஞ்சம் கொண்ட அண்ணன் தம்பி யாரும் இல்லை அப்படின்னு பாட்டை பாடிக்கிட்டு ஜாலியா சிறை பறவைகளா சந்தோஷமா சிறகடிச்சு ஜெயிலுக்குள்ளேயே பறந்துட்டு இருப்பீங்களா? ஆனா இங்க ரொம்ப பறக்கவும் முடியாது. ரெக்கைய பிச்சு விட்டுருவாங்க. என்ன பண்ணுவீங்க 2 பேரும்? டேய், இதுக்கெல்லாம் நீ முதல்ல வெளியே போகணும்டா. உனக்கு பெயில் கிடைக்கும்னு அவ்வளவு நம்பிக்கை? தம்பி, அடுத்த நிமிஷம் நமக்கு சொந்தம்ல, அது தெரியும்ல. நீ அவ்வளோ சீக்கிரம்லாம் இங்க இருந்து போயிட முடியாதுடா. இவன் உள்ளதானே இருக்கான். இவனால எதுவும் செய்ய முடியாதுன்னு நினைக்காத. வெளியில என் பொண்டாட்டி இருக்காடா. அவளை பத்தி உனக்கு நான் சொல்லி தெரியணும்னு இல்லை. ஏன்னா உன் மொத்த சாம்ராஜ்யத்தையும் சரிச்சு உன்னை உள்ள அனுப்பி தண்டனை வாங்கி கொடுத்ததே அவதானே. ஆனந்தி அவளுக்கு ஒரு பிரச்சனைனா எவ்வளவு வேணாலும் பொறுத்து போவா, எவ்வளவு வேணாலும் தாங்கிப்பா. ஆனா அவ கூட இருக்கிறவங்களுக்கு ஒரு கஷ்டம்னா, அதுலயும் எனக்கு ஒரு கஷ்டம்னா தீயா வேலை செய்வா திருமூர்த்தி. கவலையே படாத, உன் தம்பி சீக்கிரமே உன் கூடயே வந்து சேர்ந்துருவா. தம்பி போலாம். உள்ள போ.